வணக்கம். வட்டு கத்தரிக்காயில் நல்ல சுவையான கறி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். 200 கிராம் வட்டு கத்தரிக்காய் எடுத்துருக்கிறேன். கத்தரிக்காயை முழுசாக கழுவி துப்புரவு செய்து அளவான துண்டுகளாக வெட்டி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கிக்கொள்ளவும். எண்ணெய் சூடாகியதும் 1/4 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 1 தேக்கரண்டி வெந்தயம், இந்த பொருட்கள் எல்லாம் பொரிப்பட்டு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டுக்கொள்கிறேன். இந்த கறிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சிங்களா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் 5 பச்சை மிளகாய், 5 பல் உள்ளியை சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும். இந்த வட்டு கத்தரிக்காயில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. அடிக்கடி செய்து சாப்பிடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் ஒரு பெரிய தக்காளியை சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து தக்காளி நன்றாக வதங்கும் வரைக்கும் விட வேணும். இன்றைக்கு நான் மரக்கறியாக செய்திருக்கிறபடினால மச்சம் எதுவும் சேர்க்கையில். உங்களுக்கு விருப்பம் என்றால் நெத்தலி கருவாடு அல்லது இறால் கருவாடு தக்காளி எல்லாம் சேர்க்கிற நேரம் சேர்த்து நன்றாக வதங்க விட்டு சமைச்சிங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். வட்டு கத்தரிக்காயை சேர்த்துக்கொள்கிறேன். இந்த வட்டு கத்தரிக்காயை வெட்டின பிறகு தண்ணியில் போட்டு வச்சா கயராகாமல் இருக்கும். 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 மேசைக்கரண்டி வெட்டுத்தூள், இதில் சேர்த்துருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நன்றாக கலந்து மூடி போட்டு 3 நிமிடம் அவிய விட்டுக்கொள்கிறேன். இந்த கத்தரிக்காய்க்கு நான் தண்ணி எதுவும் சேர்க்கையில். எண்ணெயிலே வதக்கி சமைச்சிருக்கிறேன். நான் ஒலிவ் ஆயில் பாவிச்சிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் என்றால் நல்லெண்ணெயும் நீங்கள் பாவிக்கலாம். 3 நிமிடத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி நன்றாக கலந்து திரும்பவும் மூடி போட்டு 7 நிமிடம் அவிய விட்டுருக்கிறேன். அடுப்பை மிதமான சூட்டில் விட்டு அவிய விட வேணும். மற்றது அடிக்கடி கிளறி விட்டு அவிய விட வேணும், இல்லாட்டி அடிப்பிடிக்க பார்க்கும். வட்டு கத்திரிக்காய் பால் கறி சம்பல் செய்முறைகள் பார்க்க விரும்பினால் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம். தக்காளி இவ்வாறு நன்றாக வதங்கி வந்த பிறகு இப்போ 7 நிமிஷமாக இந்த வட்டு கத்திரிக்காயை மூடி போட்டு அடிக்கடி கிளறி விட்டு அவிய விட்டு நான் இப்போ இந்த கறி தயாராகிட்டுது. அடுப்பை ஆஃப் பண்ணின பிறகு 2 நிமிடம் ஆற விட வேணும். ஆறின பிறகு 1 மேசைக்கரண்டி தேசிப்புளி சேர்த்து நன்றாக கலந்து நீங்கள் பரிமாறலாம். இந்த வட்டு கத்தரிக்காய் கறி சோறு, ரொட்டி, புட்டு, சப்பாத்தியோடு சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.